வசனத்துக்கு நேராக சிந்தித்திருப்போம். யோசுவா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6வது அதிகாரம் 19வது வசனம். அல்லேலூயா. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது இந்த வசனத்தை என் மனக்கண்களுக்கு முன்பாக கர்த்தர் வெளிப்படுத்தினார். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் என்கிற தலைப்பு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பாத்திரங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம தான். தயவு செய்து அதில் சொல்லப்பட்டு இருக்கிற எழுத்துக்கள் சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். நம்ம எல்லாரையும் வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்புமாக கர்த்தர் பராமரிக்கிறார். ஒவ்வொரு விதமாட்டு அவருக்கு உகந்த பாத்திரம். எந்த பாத்திரத்தையும் அவர் அபாத்திரமாய் நினைப்பது கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லா மனுஷரும் எந்தெந்த மனுஷர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி மனதிலே தீர்மானம் எடுத்து ஆலயத்தில் வந்து ஆராதிக்க வரக்கூடிய பிள்ளைகளை அவருக்கு உகந்த பாத்திரமாக, சாட்சி உடையவர்களாக ஆண்டவர் அங்கீகரித்து கொள்கிறார். தயவு செய்து எந்த மனுஷனையும் புறம்பை தள்ளாத ஒரு ஜீவன் உள்ள அற்புதம் உள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. பாத்திரம், அவருக்கு உகந்த பாத்திரம், அவருக்கு பிரியமான பாத்திரம் என்கிற தலைப்பிலே கர்த்தர் நம்ம எப்படியெல்லாம் அவருக்கு உகந்த பாத்திரமாக செயல்படுகிறோம் என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தர் நம்மளோடு பேச இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 31வது சங்கீதம் 10வது வசனம். என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பெலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற அந்த சங்கீதம். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் என் வாழ்க்கையிலே ஒரு பொருத்தமாக இருக்கிறது. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும். உங்களுக்கு தெரியும், ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக தானோன்றித்தனமாய் இஷ்டம் போல வாழ்ந்தவன் ஆண்டவரை அறியாததுனால உலக பிரகாரமான மனுஷனாக அக்கிரமம் செய்து பாவம் செய்து அப்படி இஷ்டம் போல வாழ்ந்தவன். ஆனால் அப்படி இப்போ அந்த வேதம் சொல்லுகிறது, என் அக்கிரமத்தினாலே என் பெலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. கஷ்டம் வந்தது, மகனை இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த இழப்பினால நிலை குலைந்து போனோம். உடல் உறுப்புகள்லாம் அப்படியே தளர்ந்து செயலற்று ரொம்ப பலவீனப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 12வது வசனம் சங்கீதக்காரன் சொல்கிறான், அந்த சங்கீதம் 31:12. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரம் போலானேன். என் மகன் இருக்கிற நாட்களில் நான் சந்தோஷம் கம்பீரமாக இருந்தேன். என் மகனுக்கு அப்போ 17 வயசு. நான் மெட்ராஸு டியூட்டி போயிட்டு ஏதாவது பொருள் வாங்கிட்டு சுதன் பைக் எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் உடனே அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு பைக் எடுத்துகிட்டு வந்துடுவான். நல்லா கொஞ்சம் பலசாலியாக இருந்தான். எனக்கு அது ஒரு பெரிய ஆதரவாக இருந்தது. அருமையான என்னுடைய மகன் மரித்த உடனே என்னுடைய பலனெல்லாம் கொந்தி போயிட்டு செத்தவனை போல நடைப்பிணமாகத்தான். அல்லேலூயா. இந்த பாத்திரம் மனித பலனற்று திடனற்று உலகத்தார் எல்லாரும் என்னை கண்டா ஒரு மாதிரி பரியாசம் பண்ணுறது போல தான். அப்புறம் ஒரு சூழ்நிலை வந்தால் அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானே. ஒரு உடைக்கப்பட்ட பாத்திரம் அது எவ்வளவுக்கு விலையேற பெற்றாங்க அது யாரும் ரசிக்க மாட்டாங்க. அந்த பாத்திரமானது முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட்டதாக நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றதாக இருந்தால் தான் அந்த பாத்திரத்தை மனிதர்கள் விரும்புவார்கள். மனிதராலே அது அருவருக்கத்தக்க ஒரு உடைந்த பாத்திரத்தை போல தான் நான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 23வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சில வருஷங்கள், சில நாட்கள், மாதங்கள் மிகவும் கவலைப்பட்டு துக்கமடைந்து தற்கொலை செய்யலாம் அப்படிலாம் முயற்சி பண்ணி மிகுந்த வருத்தம். அப்படி ஒரு சூழ்நிலை எந்த குடும்பத்துக்கும் அப்படி ஒரு நஷ்டம் இழப்பு வரவே கூடாது. அதன் பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் என் மேய்ப்பராய் எனக்கு இருந்தார். நான் தாழ்ச்சி அடையாதபடி என்னை காக்கிறார். 2வது வசனம்.
அது சொல்லுது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் இந்த வசனத்தை எனக்கு சாட்சியாக அமைத்து அதை சொல்லுகிறேன். அதன் பிறகு இந்த கஷ்டம் நஷ்டம் மகன் இழந்து துக்கம் வேதனையெல்லாம் கடந்து ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் எங்களை என் குடும்பத்தையும் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். 3வது வசனம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். நான் செய்த முன்னா தவறுகளை அவர் மனசுல வைக்கல பாருங்க. இப்ப முக்கியமா அதுதான். இந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரம்? அலங்கோலமான, அசிங்கமான, அருவருப்பான, நாத்தம் எடுத்த பாத்திரம். அல்லேலூயா. பாத்திரத்தை குறித்து நம்ம பேசுறோம். அப்படியாய்ப்பட்ட ஒன்றுக்கும் உதவாத மனுஷனால் ஆகாது என்று தள்ளப்பட்ட பாத்திரமாகிய என்னை, என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். பாருங்க, கோணலான தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த என்னை நீதியின் பாதையிலே, பரிசுத்த ஒரு வாழ்க்கையிலே, அல்லேலூயா. சங்கீதம் 24, அல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இதை கேட்கிற அனைவரும் ஒருவேளை தவறு செய்யாத மனுஷர் உலகத்திலே இருக்க மாட்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் தவறு செய்யக்கூடாது, ஆனாலும் தவறு செய்தாலும் அவர் மன்னிக்கிற இருதயம் படைத்தவர். அன்பானவர்களே, நான் இவ்வளவு துன்மார்க்கமாய் துன்விசாரமான கையில் எடுக்காத காரியத்தை செய்த பிறகும் என்னே அந்த மரணம், என் சரீரமெல்லாம் இத்து போன ஒரு சரீரம். என்னை வச்சே நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, ஒரு எவிடன்ஸுக்காக சொல்கிறேன். என் சரீரமே இத்து போன சரீரம். என்ன குடிச்சு வெறிச்சு கண்டதெல்லாம் தின்னு கொழுத்து போய் அப்படி ஒரு சைஸாக இருந்தேன். அல்லேலூயா. அப்படியும் மரணத்துக்கு ஏதுவான என் சரீரத்தை மரணத்துக்கு ஒப்புக்கூடாதபடி நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரி அணையாமலும் இருந்து நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்கும்படி தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறது. இன்னைக்கு இந்த வயசிலும் நான் திடமாய் பெலமா தான் அடிக்கடி என்னுடைய வயசை நான் சொல்றது. அல்லேலூயா. அன்பானவர்களே, என்னால் ஆண்டவர் எனக்குள்ளே சகாயராய், மீட்பராய், இரட்சகராய் அவர் என்னை அவருக்கு சொந்த பிள்ளையாய் தெரிந்து கொண்டதுனால அந்த பரவசத்தை நான் எல்லா இடங்களிலும் சாட்சியாக சொல்லுகிறேன். அந்த 5வது வசனம் பாருங்க, 23:5 சொல்லுது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அநேக மனுஷர்களுக்கு என்னை கண்டாலே ஒரு மாதிரிப்பட்டவங்களுக்கு, நான் அப்படி எளிமையாக தான் இருந்தேன், நான் குறை சொல்லலை. ஒரு 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 கோபக்காரன், ஒரு டென்ஷன், ஒரு எரிச்சல் உள்ளவன், அடிதடி பாட்டி அப்படியெல்லாம் ஊரம்பெல்லாம் செய்கிறவன். அப்படி இன்னைக்கு எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் இப்போது விஷயம் தெரிஞ்சு என்னை காண்கிறவர்கள், என்னை பகைத்தவர்கள் கூட என்னை நேசிக்கத்தக்கதாக இந்த குறைப்பட்ட பாத்திரத்தை கிறிஸ்துவுக்குள் நிறைவுள்ள பாத்திரமாக, நான் அப்படி சொல்ல நினைக்காதீங்க. இந்த டிவி நிகழ்ச்சி சாட்சியெல்லாம் சொல்லி வருகிறதுனால நான் அந்த வெளியே மார்க்கெட்டு எதோ கடை போனாலும் நிறைய பேர் விசாரிக்கிறாங்க. அவங்க சொல்கிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் சாட்சி, உங்கள் செய்தியெல்லாம் நாங்கள் டிவியில் பார்க்குறோம், அதை விசுவாசிக்கிறோம், அது எங்களுக்கு ஒரு பலனாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் எல்லாருக்கும், அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், அந்த ஒரு சோறாக நான் சாட்சியாக சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவர் வேதத்தின் அடிப்படையிலே எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை உருவாக்கி செயல்படுத்துகிறார் கவனிங்க. 6வது வசனம் சொல்லுது, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எனக்கு அப்படி ஒரு உத்தரவாதம் இருக்குது பாருங்க. ஒரு மனுஷன்
வயசு ஆக ஆக அவனுக்கு பலவிதமான போராட்டம், வருங்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, சரீர பலவீனத்தை குறித்து அது வருகிறது இயற்கை. அதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80 அப்படின்னு. ஆனால் கர்த்தருக்குள் நான் இருக்கிறதுனால என்னால் சொல்ல முடியுது, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. அந்த உத்தரவாதம் எனக்குள் துளிர் விடுகிறது பிரியமானவர்களே. அதை வச்சு சாட்சியாக சொல்லுகிறேன், ஒரு தரிசனமாக சொல்லுகிறேன். இதில் பங்கெடுக்க வந்திருக்கிற அனைவருக்கும், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கும் இந்த பொல்லாங்கனுக்கு செய்த நன்மையை கர்த்தர் அனைவர் கண்டிப்பாக செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். சவுல் என்பவன் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாரராகிய 2வது வசனம், இந்த மார்க்கத்தாரராகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீகளை ஆகிலும் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள செப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். நான் துன்மார்க்கன் பொல்லாதவன் ஊருக்கு மட்டுமல்ல, வேத மார்க்கத்துக்கு, கர்த்தருடைய வேத வசனத்துக்கு எதிராய் அந்த சவுலை போல. அதாவது இந்த ஊருக்கு அநேகருக்கு தெரியாது, கிறிஸ்தவன் சொன்னாலே எனக்கு ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் வரும் பாருங்க. கிறிஸ்தவர்களை அடிச்சணும், நொறுக்கணும், ஊரில் வைக்கப்படாது, சபையெல்லாம் கொளுத்தணும். இங்கே அறுவலையில் ஒரு சபை இருக்குது, அந்த பக்கம் போனால் வேன்னு ஒரு கள்ளத்தை போட்டுட்டு போவேன். அப்படி ஒரு சின்ன வயசில் அப்படி. அல்லேலூயா. அது என்னுடைய இதில் இருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 9வது அதிகாரம் அந்த 15வது வசனத்தில், அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அல்லேலூயா. இந்த சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தமஸ்கு பட்டணத்துக்கு சபையை சீரழிப்பதற்காக போகிறான். தமஸ்கு பட்டணத்தை நெருங்குகிற ஒரு மத்தியான வேளையிலே ஆண்டவர் அந்த சவுலை சந்தித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நான் பதிக்கலை, அதனால வேதம் 9:6 அவனை சந்தித்தார். அவனை சந்தித்த உடனே சவுல் சொல்லுகிற, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர். அப்படி அவனை வெளிப்படுத்தும் போது அவன் கண் பார்வை பறி போகிறது. ஆண்டவர் சந்திக்கும் போது அனனியா என்கிற ஒரு அற்பமான, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சாதாரண மனுஷன் ஆண்டவருடைய விசுவாசிகிட்ட தரிசனமாகி, நீ போய் இந்த இடத்துல சவுல் என்கிற ஒருவன் இருக்கிறான், பார்வையற்றவனாய் இருக்கிறான், நீ என் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணி. எத்தனை பேரை மகிமைப்படுத்துகிறார் பாருங்க. அனனியான்னு சொல்றவன் சாதாரண ஒரு மனுஷர், எல்லாமே குறைவுபட்ட மனுஷர். அந்த மனுஷரை கனப்படுத்தும்படி ஆண்டவர் சவுலுக்கு உன் கண் திறக்கப்படுவா என திறந்துரும். ஆனால் எல்லாரையும் சமமாக ஈக்குவலாக கனப்படுத்த விரும்புகிற தேவன் அனனியா மூலமாக சவுலுக்கு கண்களை திறக்கிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே எல்லாரையும் துன்பப்படுத்துகிறவன் என்னையே அடிப்பானே அப்படி சொல்லி. இல்லை, அவன் என்ன செய்ய வேணும். அதான் அந்த முதல் நம்ம போட்ட அந்த 15வது வசனத்தை போடப்பல. 15வது வசனத்தில் அவன் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எதிராக வந்த 20வது வசனத்தை போடுப்பா. 20வது வசனம், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். அந்த சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே தாமதம் பண்ணவில்லை, யோசிக்கவில்லை, சிந்திக்கவில்லை, செயல்படவில்லை. அவன் என்ன செய்தான், தானொன்றித்தனமாய் இராதபடி உடனே மறுப்பு என்று 4-3 வசனத்துக்கு அடுத்தாலே தாமதம் இன்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை கிழிச்சவன் தான், ஊழியக்காரனை அடித்தவன் தான், தேவநாமத்தை தூசித்தவன் தான், ஆண்டவர்களுக்கு எதிர்ப்பாக, ஊழியக்காரர்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டவன் தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாள் முதல் யாரும் எனக்கு ஆலோசனை தரவில்லை, நானும் கேட்கவில்லை. ஆண்டவருக்காக அன்னைக்கு அந்த ஸ்டார்டிங்கிலே மகன் இறந்து ரட்சிக்கப்பட்டு சில நாளைக்குள்ளே சுவிசேஷம் சாட்சியாக சொல்ல ஆரம்பித்து விட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அதுக்குள்ளே அந்த பகுத்தறிவும் கிடையாது, அந்த பைபிளை படிக்கிற ஞானமும் எனக்கு கிடையாது. தன்னார்வம், அதுதான் ரட்சிப்பின் முழு சந்தோஷம். ஆண்டவராகிய அவருடைய அன்பு ஒரு மனுஷனை இழுக்கிறதை நம்ம காண முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ஏதாவது ஆண்டவருக்காக ஆண்டவர் செய்த நன்மைகளை உங்கள் நண்பர்களோடு பேசலாம், நீங்க சந்திக்கிற மனுஷரோடு பேசலாம், பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிற உறவுக்காரங்கள்ட்ட அப்படி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதத்தின் புஸ்தகம் 116வது சங்கீதம் 12வது வசனம், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இன்னும் என் மனசுல என்ன இருக்கு தெரியுமா? நான் எனக்குன்னு சொல்றது தாவீது சொல்ற வார்த்தை. நீங்க அதைத்தான் நினைக்கணும். புரியுதா? வசனம் தான் நமக்கு முக்கியம். என்ன ரெண்டாவது பாச்சிடுங்க. நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்ன. இன்னைக்கும் என் மனசுல உண்மையிலே நம்புங்க, நான் இப்படி என்னை மிகப்படுத்தியே பேசுகிறேனாக்கும் இருந்தாலும் நான் சொல்கிறேன், நான் சாட்சியாக. இன்னைக்கு காலையில் வர ரொம்ப நேரமாக அந்த அப்படி லைட் அடைச்சிட்டு இங்கேயே வந்து இருந்தேன். இன்னும் ஆண்டவருக்கு என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம்? போதாது. ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி கடந்தாலும் அந்த சிந்தனை, அந்த செயல், அது அன்பு, அந்த கிறிஸ்துவின் அன்பு சவுலை கூட அப்படித்தான் நெருக்கியது. சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும். அந்த ஈசாய் மகன் தாவீது ஆடுகள் மத்தியிலே மாடுகள் மத்தியிலே ஓடிக்கொண்டிருந்த என்னை ராஜாவாக்கினாரே இரட்சகர், அவருக்கு நான் என் ஆயுசு முழுவதும் என்ன செலுத்துவேன். இதுதான் அவனுடைய சிந்தை. ராஜ்ய பாரத்தில் அவன் உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்தாலும் அவன் பழசை மறக்கவில்லை. பிரியமானவர்களே, நாம் அப்படி இருக்கிறோமா? கர்த்தர் நம்மை ரட்சித்தார், நம்மளை மட்டுமா நடத்துகிறார், ஜீவன் பலன் ஆரோக்கியம் தந்திருக்கிறார். அவர் இல்லாவிட்டால் நம்முடைய நிலை என்ன இருக்கும்? நம்ம ஒரு சாதாரண குரங்கோ பண்ணியோ போல ஆண்டவர் நம்மளை படைக்கலையே, அவருடைய சாயலாய் படைத்திருக்கிறாரே. அல்லேலூயா. அந்த 13வது வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். சங்கீதக்காரன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு இந்த மேன்மை நீர் கொடுத்ததற்காக என் ஜீவன் உள்ள நாள் வரைக்கும் ரட்சிப்பு என்கிற பாத்திரம், அந்த வஸ்திரத்தை உடுத்தி நான் அரசனாக இருந்தாலும், ஆளுகை செய்கிறவனாய் இருந்தாலும், ஒரு பெரிய மேன்மைக்கு உடையவனாய் இருந்தாலும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள நான் தவறுவதே கிடையாது. அல்லேலூயா. பொருத்தனையோடு அவன் செயல்படுகிறதாக அவன் எழுதின சங்கீதம் திருத்தமாக சொல்லுகிறது. எவ்வளவுதான் மேன்மையாக இருந்தாலும், ஏன் பிரியமானவர்களே, நமக்கு ஏன் இந்த செபிக்கணும்னு அந்த உணர்வு வருது? ஏன் ஆண்டவர் நம்மளை அடிச்சுப்படுவாரா? இல்லை நான் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து நீ ஏன் செபிக்கலன்னு கேட்பாங்களா? நம்ம இஷ்டம் இல்லை, தேவ சித்தம். அவர் நம்மை இஷ்டப்படி நமக்கு நன்மை செய்கிறார். இந்த உணர்வு தான் நம்மளை அந்த லெவலுக்கு தாவீது கொண்டு போகிறது போல. எனக்கு அன்பானவர்களை, இந்த வசனம் எல்லாம் நம்மளை தொடணும். தாவீது ராஜாவே அப்படி செய்கிறான். கர்த்தர் நமக்கு எவ்வளவு சகாயம் செய்கிறார். செய்த நன்றியை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜோசேப்புக்குள்ளே நன்றி உணர்வு இருந்தது. நன்றி உணர்வு. அதுதான் அவன் வலிய தேடி, ஒரு எஜமானி வலிய தேடி அவளை தேடி வந்த பிறகும் உதறி தள்ளுவதற்கு காரணம் ஆண்டவருடைய அன்பை அவன் நன்றி உள்ள இருதயத்தோடு மனதிலே வைத்து வைத்தான். நாம் என்ன செய்கிறோம்? அவருடைய அன்பை மறந்து அந்த சுய லாபத்துக்காக நமக்கு இஷ்டப்பட்டதை நம்ம தேடுகிறோம் இல்லையா? அப்போ நம்ம நன்றி இல்லாதவர்கள் தானே. எப்படி ஆண்டவர் வருத்தப்படுவார்? எதிராளியை நம்ம ஊக்கப்படுத்துவது போல ஆகிவிடாதா? தயவு செய்து பிரியமானவர், இந்த வசனம் எல்லாம் நம்ம இருதயத்தை கண்டிப்பாக தொட வேணும். அல்லேலூயா. பாருங்க, முக்கியமான ஒரு சமாச்சாரம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24வது வசனம், சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கம்யூனிங் கொடுக்கறத குறித்து நான் சற்று பேசுகிறேன். அது ஒரு பாத்திரம் தான். அல்லேலூயா. அவர் ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த அப்பத்தை அவருடைய ரசமாக, அவருடைய சரீரமாக அதை நினைவு கூறும்படி தருகிறார். இப்போ நான் முங்கி எடுக்கணும் அதெல்லாம் சொல்ல வரல.
அதை நம்ம எப்படி அதை வாங்குகிறோம்? எனக்கு ஒரு பயம் என்னன்னு தெரியுமா? தேவ பிள்ளைகள் நன்மைகள் பெறலைன்னா நம்ம குற்றவாளிகள் தான். அப்போ அந்த கம்யூனிங் எடுக்கிறது, கர்த்தருடைய சரீரத்தை எடுக்கிறது நம்ம நிர்விசாரம் காட்டிடுவோம். அதுக்காக இந்த வசனத்தை நான் தெரிந்தெடுத்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எந்த காரணம் கொண்டும் யார் பார்க்க போறா என்கிற நிர்விசாரம் நமக்குள்ள வருவது இயல்பு. ஆண்டவருக்குள்ளே சரியாக கிட்டி சேராதவர்கள், ஆண்டவர் மீது அளவற்ற பாசம் வைக்காதவர்கள் கண்டிப்பா நிர்விசாரமா இருப்போம். அந்த கம்யூனிங் எடுக்கிறதுலையும் நமக்கு அந்த நிர்விசாரம் வந்துடும். மனசுல நம்ம தீட்டில் இருப்போம், அப்படியே போய் எடுப்போம். அது பாவம். அதை குறித்து நான் சொல்றேன். சோத்திரம் பண்ணி அதை பெற்று இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, வாங்கி நினைவு செய்யுங்கள் என்றார். அந்த அடுத்த வசனம் போடுப்பா. அல்லேலூயா, சோத்திரம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறார் நமக்கு, ஆசாரியர் அந்த பாஸ்டர் நமக்கு கொடுப்பார். ஆனால் பிரியமானவர்களே, அதில் முக்கியம் என்னென்னா, அது பின்னால் வருது. நான் முதையே சொல்லுகிறேன், அது பரிசுத்தமான கர்த்தருடைய சரீரம். கர்த்தருடைய சரீரம் விசேஷித்தமானது, மாசில்லாதது, குற்றமற்றது. அந்த பரிசுத்த சரீரத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். அதை எப்படி பரிசுத்தமாய் நம்ம வாங்கி புசிக்கணும், அந்த பரிசுத்த இரத்தத்தை நம்ம எப்படி நினைவு கூறணும்? 26வது வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து அறிவிக்கிற அந்த சத்தம், அந்த சரீரமும் அந்த இரத்தமும் நமக்குள்ளே உறவாடி கிரியை செய்து கொண்டே இருக்கும். நம்முடைய உணர்வை பிரதிபலிக்கும். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணத்தக்கதான அந்த வெளிப்பாடை அது கொண்டு வரக்கூடிய பவர் அதற்கு இருக்கிறது. அவருடைய கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை அது அறிவிக்கிறதா இருக்கிறது. அதனால 27வது வசனம், அப்படியாய்ப்பட்ட விசேஷமான இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து காரியத்தை தெரிவிக்கிற பரிசுத்த தேவனுடைய சரீரமும் இரத்தமுமாய் இப்படி இருக்க அந்த அப்பத்தையும் இரத்தத்தையும் கர்த்தருடைய அபாத்திரமாய் அதை பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். அல்லேலூயா. ஏதோ நம்ம ஒரு அவசரத்தில் அழகா வாங்கி யாரு பார்க்க போறா? தயவு செய்து இதை மறந்துடாதீங்க. உங்கள் ஜென்ம காலத்துக்கும் அப்படி உங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் மனசாட்சிப்படி தீட்டு, மனசில் தீட்டுனாலே அன்னைக்கு அதை பங்கு எடுக்காதீங்க. சிலவருக்கு மனசில் அவங்க ஏன் வந்துட்டு திரும்பி போகிறாங்க அப்படி சொல்லிடுவாங்களோ, நம்மளை குற்றப்படுத்திடுவாங்களோ, வேணும்னு போய் அப்படிலாம் செய்யக்கூடாது. அது பாவம். 28வது வசனத்தை பாருங்க. அது சொல்லுகிறது, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எந்த மனுஷனுக்கும் தெரியும் நம்ம பரிசுத்தமாக இல்லை, பரிசுத்தமாக இருக்கிறோம் என்பது அந்தந்த மனுஷனுடைய மனசாட்சி கண்டிப்பாக சொல்லும். அதனால தன்னைத்தானே அறிந்து நிதானித்து செயல்படணும். அப்படி செயல்படலைன்னா என்ன நடக்கும்? 29வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என்னத்தனாலில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறார். அந்த ஆக்கினை நம்மளை விட்டு நீங்க. நிறைய பேர் கூட காரணம் புரியாம நமக்கு ஏன் பிரச்சனை இதை மறந்துடுவாங்க. எதை? தப்பு பண்ணிக்கிட்டு மனசாட்சிக்கு விரோதமாய் அபாத்திரமாய் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணதை மறந்துடுவாங்க. கர்த்தர் கொடுக்கிற ஆக்கினை அது மனுஷனால் வர்றதல்ல, பிசாசால வர்றதல்ல, கர்த்தரே கொடுக்கிற அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது தீரவே தீராது. எதனால் என்ன நடக்கும்? 30வது வசனம் கடைசியாக 30வது வசனத்தில், இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த வியாதியின் அர்த்தம், ஒருவேளை நீங்கள் எதைக்காவது அப்படி செய்திருந்தால் உடனே
1000 கோடி மன்னிப்பு வாங்கிருங்க. அதுக்கு பிறகு ஜென்ம காலத்தில் அப்படி ஒரு தவறு செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா அது வியாதி உள்ளவர்களாகி மாற்றும், சில பேருக்கு மரணத்தையும் கொண்டு வந்து விடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பாத்திரம் அறிந்து நம்ம செயல்பட நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம், கடமையாளியாக இருக்கிறோம். நமக்கென்று ஒரு நியமனம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற கட்டாய சட்டம் நமக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, எப்படியெல்லாமோ வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நாம் விசேஷித்தவர்கள். ஆண்டவரும் 33 வயசு வரை அவரிடத்தில் ஏதாவது ஒரு குறை இல்லாமல் வாழ்ந்து காண்பிக்கத்தானே செய்தார். அவருடைய வித்து நம்மளும் கண்டிப்பாக அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசியரே, உங்களுக்கு ஐயோ! போஜனப்பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசியரே. இது நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். ஊழியக்காரனுக்கு மட்டும் இல்லை, விசுவாசிகள், ஆண்டவருக்கு சொந்த ஜனமாய் கர்த்தரை ஆராதிக்கிற வருகிறவர்களுக்கும் கண்டிப்பா பொருந்தும். நம்ம உள்ளும் புறம்பும் சுத்தமாக்கப்பட்டிருக்கும். நம்முடைய பாத்திரம், ஒரு மனுஷன் பாத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவனுடைய உள்ளும் புறம்பும் சுத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய புறம்பை அழகா தீட்டி மொத்த சோப்பு போட்டு கழுவி அப்படி பவுடரை போட்டு மினிக்கி எடுத்து வச்சிருக்கிறோம். உள் மனசு. கர்த்தர் சொல்லுகிறார், வேத பாரகரே, பரிசியரே, உங்களுக்கு ஐயோ! வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதித்தினாலும் நிறைந்திருக்கிறது. தயவு செய்து உள்ளான மனுஷன் நம்மை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். அருமையான பிள்ளைகளே, அவருடைய பிள்ளை நாம். நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம அவருடைய பார்வைக்கு நம்ம நிர்வாணமாயிருக்கிறோம். எல்லாம் அவருக்கு வெளியரங்கமாயிருக்கிறது. அதை மனசில் அவருடைய பிள்ளை, அவர் நமக்கு அப்பா. அவருக்கு மறைச்சி நீ எந்த ரகசியம் வைத்தாலும் அவருக்கு தெரிஞ்சிடும். அந்த உணர்வு உனக்கு 100க்கு 100 இருக்கணும். பெத்த தகப்பன் மாமிசத்தில் வைக்கிற கண்ணுக்கு முன்னால நீ ஒரு பாவம் செய்வியா? உன் தாய்க்கு முன்னால வச்சு துணிகரம் செய்ய உனக்கு பாவம், உனக்கு மனசு வருமா? உன்னை 7 கண்கள் காண்கிறது. அந்த அந்த 28 பொடுப்புல பார்க்கலாம். 28 அல்லேலூயா. 28 பொடுப்பா. அப்படியே நீங்களும் மனுஷருக்கும் நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இருக்குதா? இன்னைக்கு அதை அப்படியே ஆண்டவர் பேசுறாரு. இதை தனக்குன்னு ஏற்றுக்கொள்ளுங்க. இதுக்கு மட்டும் யாரையோ சொல்றான்னு இருந்தா அது அபத்தம். உண்மையிலே கர்த்தரை தேடி வந்திருக்கிறது உண்மையானால், அப்படியாய்ப்பட்ட எண்ணம் இருந்துன்னு சொன்னால் ஒத்துக்கொள்ளுங்க. இனி நான் ஆண்டவரே, என்னோடு நீங்கள் தெளிவாக பேசுகிறீங்க. நான் நினச்சிருக்கிறேன், பூனை கண்ணை மூடியாச்சுன்னா உலகமே இருட்டு அப்படின்னு நினைக்கிறது போல நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னுடைய அந்தரங்க பாவங்களை யாரும் பார்க்கலன்னு இருந்தேன். நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்கப்பா, இனி என் உள்ளத்தில் அந்த அக்கிரம சிந்தைக்கு இடையிறாதபடி நான் உள்ளும் புறம்பும் என்னுடைய பாத்திரமாகிய உள்ளும் புறமும் சுத்திகரிக்கப்பட்டு சுத்த பொன்னாய் இருப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்து அதன்படி நடக்க மனதாய் இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். நான் சொல்லுவேன், நான் ஒரு பலகீனமானவன், குடிகாரன், முரட்டு குடிகாரன். ஒருக்கா கூட சொல்கிறேன், குடிகாரன் குடியை மறப்பது ரொம்ப அரிது, ரொம்ப ரொம்ப அரிது. மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிற உள்ளான மனசு, வெளி தோற்றத்துக்கு நம்ம இஷ்டப்படி யாரை குற்றப்படுத்தினாலும் யோசித்து நிதானித்து நம்ம பேசுகிறது சரியா தவறா, யாரை குறித்து பேசுகிறோம். ஊழியக்காரனும் அப்படிதான். தயவு செய்து, நான் நிறைய விஷயம் நான் மனம் விட்டு போய் சொல்லலை. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லி.
பாருங்கள். இன்னும் அது 2வது மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 2வது வசனம். மத்தேயு 25:2. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். 10 மனுஷரை குறித்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர். இப்போ நம்ம 10 பேர் நம்ம சபையில் இருக்கோம். நான் புத்தி இல்லாதவன் வைத்துக் கொள்ளுங்க, நீங்கள் புத்தி உள்ளவங்க. அப்படி நம்ம 5 10 பேர் இருக்கிறோம். 3வது வசனம். இவர் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையோ கொண்டு போகவில்லை. நான் புத்தி இல்லாதவன், உங்கள் புத்தி உள்ளவர் உங்களோடு கூட நானும் வாரேன். நான் புத்தி இல்லாத மனுஷன். ஆண்டவருடைய தீவட்டி ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு போகிறோம். அந்த இடம் இரவும் பகலும் கடந்து போகிற இடம் என்று வைத்துக் கொள்வோம். ராத்திரி அந்த காலத்தில் வனாந்திரம் வழியாக நடக்க வேண்டியது. அப்போ அதுக்கு என்ன வேணும்? தீவட்டி இல்லை. முன் யோசனை இல்லாமல் நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி கர்த்தருடைய ராஜ்யத்தில் நானும் அந்த ஆலயத்துக்கு வாரேன்.